ஒரு இளைஞன் வந்து முதியவர்கிட்ட நான் வெளியூர் போறேன் எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னோடனே அந்த முதியவர் வந்து என்கிட்ட அறிவுரை சொல்லலாம் இப்ப நேரம் இல்ல, என்னோட பசு வந்து பிரசவ வேதனையில துடிக்குது, நீ ஒரு 4 பேர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு வானோடனே இவன் ஓடி போயிட்டு ஒரு 4 பேர்கிட்ட கேட்டவன்னு சொல்றான். ஐயா 4 பேர் 4 விதமா சொன்னாங்கய்யா. முதல்ல ஒருத்தவன் சொன்னா நீ வந்து கால்நடை மருத்துவரை கூப்பிடு அப்படின்னா, ரெண்டாவது ஒருத்தவன் சொன்னா அதுவே வந்து கன்று பெத்து எடுத்துரும்பா நீ சும்மா இரு அப்படின்னா, மூணாவது ஒருத்தவன் அதோட காலை பிடிச்சி இழு அப்படின்னா, நாலாவது ஒருத்தவன் அதெல்லாம் பழைக்கிறது கஷ்டம் அப்படின்னா, இதுல எதை நான் ஃபாலோ பண்றது அப்படின்னு முதியவர் சொன்னாரு. எங்கிட்ட பசுவும் இல்ல, அது பிரசவ வேதனால துடிக்கவும் இல்லை இப்படின்னா. உனக்கு எதிரான கருத்தை சொல்லிட்டாங்கன்னு சண்டையும் போகாத, அவங்க சொல்ற எல்லாரையும் ஒத்துக்கவும் ஒத்துக்காத, உனக்கு எது சரின்னு படுதோ அது முடிவெடு. கடைசியா ஒரு விஷயத்த சொன்னாரு, 4 பேர் 4 விதமா சொல்லிக்கிட்டு தான் இருப்பான், உனக்கு எது தேவைங்கிறத பார்த்து முடிவெடுக்க வேண்டியது உன் கையில அப்படின்னு. ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல அதை பாருங்க.